செக்கேயுவுக்கு வந்த ஆர்வம் என்ன அப்படின்னா, இயேசுவை பார்க்க வேண்டும். செக்கேயுடைய ஆர்வம் இயேசுவை மட்டும் பார்க்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை அவர் செய்கிறார். கூட்ட நெரிசல்கள் இருக்கிறது. இந்த கூட்ட நெரிசல்களுக்கு மத்தியில் என் ஆண்டவராகிய கடவுளை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக, அவர் குட்டையாக இருக்கிறார் என்ற குறையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விரைந்து சென்று அத்திமரத்தின் மேலே ஏறி ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு அதிகமாக இருந்தது. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஏன் அவருக்கு அந்த ஆர்வம் வந்தது என்பதை நாம் விவிலிய பின்னணியோடு சற்று தெரிந்து கொண்டால் நலமாக இருக்கும். எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும். ஆனால் ஏன் இந்த சக்கேயுக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம்? இவர் தாழ்த்தப்பட்டவரோ அல்ல, செல்வத்தில் குறைந்தவரோ அல்ல, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயமும் அல்ல. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை அறிந்து அவரை ஆர்வத்தோடு பார்க்க சென்றவர் தான் சக்கேயு. ஏன் அவரை பார்க்க வேண்டும் என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இன்றைக்கு நற்செய்தியில் வருகிற இந்த சக்கேயு யார் என்று பார்க்கிற பொழுது, வரி தண்டுபவர்களின் தலைவராக இன்றைக்கு நற்செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மத்தேயு யாரு? தலைவர் கீழ் பணியாற்றுகிற ஒரு பணியாளராக தான் இருக்க முடியும். அப்ப பணியாளர் இப்படிப்பட்ட மாற்றங்களை கண்ட பிறகு, இயேசுவோடு அவர் சென்ற பிறகு, அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பிறகு, நல்ல மதிப்புகளையும் உயர்வையும் பெற்றிருக்கிற பொழுது, அவருடைய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதை பார்த்து இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு வந்திருக்கலாம். மத்தேயுவை பார்த்து என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படாதா, மக்களிடத்தில் என்னுடைய நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கிறதா என்று பலவிதமான யோசனைகளுக்கு மத்தியில் மத்தேயு என்ன செய்திருக்கிறார் என்றால், இயேசுவை பின்பற்றியது போல சக்கேயாக நானும் ஆர்வத்தோடு இயேசுவை பார்க்கிற பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும் என்கின்ற எண்ணத்திலே ஆர்வத்தோடு சக்கேயு இயேசுவை பார்க்க செல்கின்றார்.